நாம் எதிர்பார்க்குற எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த காலத்தில் கஷ்டம்தான். அது நம்ம அன்பாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு தடங்கள் தோல்வி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறையா தோல்வியில் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்மளை வச்சு கும்மி இருக்காங்க, அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைடா அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து எந்த தோல்விகளையுமே சந்திக்காமல் எல்லாத்துலேயுமே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த மாதிரியான தோல்விகள் என்ன பண்ணணும்னா சடனாக நம்ம மனசை பாதிச்சிடும். என்னத்தடா வாழ்ந்தோம், என்னத்தடா இருந்தோம், அடுத்து என்னத்தடா முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்துருவோம். அதனால் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நிறைய தோல்விகளை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். நான் கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் எல்லாமே கிடைக்குதேடா. நம்ம எதுக்கு உழைக்கணும், நம்ம எதுக்கு படிக்கணும், நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், பேசாமல் வாங்கி கொடுக்குறத சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்தே கிடப்போம்டா அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனமான எண்ணங்கள் தான் வரும். அதனால் நிறைய தோல்விகளை கொடுங்க, அப்போ தான் அவங்களா ஒரு முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு எண்ணங்களை உருவாக்கும். அதனால் நிறைய தோல்விகளை கொடுக்குறதுல தப்பே கிடையாது.